ஃப்ரெண்ட்ஸ் நேரில் வணக்கம். நம்ம ஐபிஎல் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டீம்லேயும் வந்து ஓப்பனிங் பேர் எப்படி அமைஞ்சிருக்கின்ற பொறுத்து அதற்கேற்ற மாதிரி தான் ரேட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டீம்ஸோட ஸ்ட்ரென்த்து அண்டு மைனஸ் ப்ளஸ் எல்லாமே டீட்டெயிலாக வந்து அலசி ஆராய்ஞ்சிட்ருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் பேரை மட்டும் பார்த்தாலே ஒரு டீமோட அந்த ப்ளஸ் என்னன்றது தெரியுன்றது தான் நம்மளோட நோக்கம். ஸோ ஓப்பனிங் பிளேயர் சொல்லணும், நிறையா பேர் வந்து இந்தியன் பிளேயர் அண்டு ஃபாரின் பிளேயரோட காம்பினேஷன் இருக்கும், இல்லாட்டி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கும். ரெண்டாவது பவர் பிளேயெலாம் அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காங்கன்றதை பொறுத்து நிறையா பேர் வந்து அனலைஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போது நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம சொல்ல போகிறோம். நான் சொன்னதில் ஏதோ குறைகள் இருந்தோ நிறைகள் இருந்தோ கண்டிப்பாக அதே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 10 டீம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டாப் 5 அண்டு கடைசி 5ன்ற மாதிரி தான் நம்ம பிடிச்சிருக்கோம். இதில் வந்து கடைசி 5 ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவுமே நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ கடைசிலேருந்து வந்தோன்னா ஸோ 9th பிளேஸ் அண்ட் 10th பிளேஸ் அப்படின்னு எடுத்தோன்னா ஸோ ஓப்பனாக சொல்லிடுறேன், இதில் மறைக்கிறது எதுவுமே இல்லை. பஞ்சாப் அண்ட் எல்எஸ்ஜி. ஸோ இது ரெண்டும் தான் 9வது இடம் அண்டு 10வது இடத்துல இருக்குது. பஞ்சாப்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இருந்தாலும் ஓப்பனிங் வரும்போது அவங்க ஸ்டோயினஸ் இறக்க போகிறாங்களா, சஷாந்த் சிங் கண்டிப்பாக இறங்குவார், அவர் கூட வேறு யார் இறங்குவான்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் எல்எஸ்ஜிலையும். ஸோ நம்ம எல்எஸ்சின்னு எடுத்தோம்னா நம்ம ரிஷப் பண்ட் இருப்பான்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். ரிஷப் பண்ட் மட்டும் தான் இருக்கார், அதுவும் பார்த்திங்கன்னா அவர் மிடில் இருக்கார். ஸோ ஓப்பனிங் வரும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து யாரை ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேராக கொண்டு வர போகிறாங்கன்றது இப்போ வரைக்கும் கிளியரான ஒரு சார்ட் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா 9வது இடம் அண்டு 10வது இடம் பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாப் அண்டு எல்எஸ்ஜி தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதற்கடுத்தபடியாக 8வது இடம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கேகேஆர் தான் சொல்லி ஆகணும். ஸோ கேகேஆர் வந்து லாஸ்ட் டைம் வந்து சாம்பியன்ஸாக இருந்தாங்க, அவங்கள போய் 8வது இடத்துக்கு சொல்லிட்டேன்றப்ப நிறைய பேர் கேட்பீங்க. லாஸ்ட் டைம் இருந்த டீம் வேறு, இப்போ இருக்கிற டீம் வேறு. அதுவும் குறிப்பாக வெங்கடேஷ் ஐயருக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாங்க நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து 1-1 வந்துட்டு இருந்தார். இந்த தடவை வந்து அவர் தான் ஓப்பனிங் இறங்குவார்னு தான் எனக்கு தோணுது. நம்ம ரீசெண்டாக பார்த்தோன்னா அவர் மேரேஜ் முடிஞ்சு ஹனிமூன் போகும்போது இங்கிலாண்டு கூட கவுண்டி மேட்ச்லாம் விளாண்டுருக்காரு. ஸோ அப்போல்லாம் கூட அவர் ரெக்கார்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதற்கடுத்தபடியாக அவர் வந்து ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வந்தாருன்னு கண்டிப்பாக சொல்லணும். இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கேகேஆர் வந்து வெங்கடேஷ் ஐயரை ஓப்பனிங் தான் கண்டிப்பாக பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவர் கூட இறங்கக்கூடிய அந்த இன்னொரு பிளேயர் யார் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ டிகாக் அந்த மாதிரிலாம் ஆக்ஷன் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியரான ஆள் யாருன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்க என்ன செலக்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம கெஸ் பண்ண முடியலன்றதான் உண்மை. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா 8th பிளேஸு கண்டிப்பாக வந்து கேகேஆருக்கு தான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ அதற்கடுத்தபடியாக 7th பிளேஸ் அப்படி சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த டீமை சொன்னோன்னா கண்டிப்பாக நிறையா பேர் வந்து கொந்தளிச்சு எழுவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. எம்ஐ தான் சொல்ல போகிறேன். எம்ஐ வந்து உனக்கு 7th பிளேஸா அப்படி நிறையா பேர் கேட்பாங்க. ஸோ கடப்பாறை லைனப் சொல்லிட்டு நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம், உண்மை தான். இருந்தாலும் ஓப்பனிங் வரும்போது ஓப்பனிங் நம்ம ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வந்து கில்லி தான், அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இருந்தாலும் ரோஹித் சர்மா அண்ட் வில் ஜாக்ஸ் இந்த 2 கூட்டணி வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் தான், இல்லைன்னு சொல்ல வரல. அப்புறம் எதுக்குப்பா நீ வந்து 7th பிளேஸ் கொடுத்துருக்கு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அப்போ அவ்வளோ டீம்ஸ் வந்து நல்லா பெஸ்ட்டாக பெட்டராக இருக்காங்கன்றதா உண்மை. ஸோ ஓப்பனிங் வில் ஜாக்ஸை கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக நம்பி இறக்குவாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அவருக்கு ரோஹித் சர்மா எந்த அளவுக்கு வந்து டஃப் கொடுப்பாருன்னு இப்போ எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ உண்மையிலே இந்த பேர் வந்து இருக்கக்கூடிய எல்லா பேரையோட கம்பேர் பண்ணோன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு பேர் தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் நம்ம மும்பை இந்தியன்ஸுக்கு 7th பிளேஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ 6வது இடம் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்ஆர் தான். ஸோ எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ ஜெய்ஸ்வால்லாம் இருக்காங்க, நீ எப்படி வந்து ஆர்ஆர் வந்து 6th பிளேஸ் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இதில் அடுத்ததாக வந்து சிஎஸ்கேலாம் இதுக்கு முன்னாடி இருக்குது, ஆனால் எங்கள் டீம்லாம் பின்னாடி இருக்கான்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதுக்கான ரீசன் கண்டிப்பாக நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்ஆர் அப்படின்னு எடுத்தோன்னா கண்டிப்பாக ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன். உண்மையிலே வந்து நான் மும்பை இந்தியன்ஸ் எப்படி சொன்னோம் அதே மாதிரி தான் இவங்களுக்கும். ஸோ ஜெய்ஸ்வால் அண்ட் வந்து சஞ்சு சாம்சன் உண்மையிலே நல்ல பேர் தான். இப்போ ரீசெண்டாக வந்து சஞ்சு சாம்சன் வந்து 100 வேறு போட்டிருந்தா நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். பேக் டு பேக் 2 செஞ்சுரி போட்டிருந்தார். ஸோ ஆனால் அவர் வந்து ஐபிஎல் வரும்போது அவங்க டீம்ஸுக்கு ஓப்பனிங்கில் அதுவும் பவர் பிளேயில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாருன்னு தான் எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க. கண்டிப்பாக அந்த 2 பேருமே நினச்சா ஐபிஎல்லில் வந்து ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண முடியும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் அண்ட் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் வச்சு தான் நம்ம ஆவரேஜாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பேருமே வந்து நல்லா ஸ்ட்ரைக் ரேட் கொடுக்கக்கூடிய பேர் தான். இருந்தாலும் நம்ம ஐபிஎல்லில் நம்ம 6வது இடம் தான் கொடுக்குறோம். ஓகே, இப்போ எல்லாம் ஓவராக முடிஞ்சு அதற்கடுத்தபடியாக வந்து ஸோ டாப் 5 வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம சிஎஸ்கேவுக்கு தான் கொடுத்தாகணும். ஸோ எம்ஐ ஆர்ஆரோட சிஎஸ்கே அப்படி என்னப்பா பெட்டராக பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. டெவான் கான்வே அண்டு ருத்துராஜ். ஸோ ருத்துராஜ் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேள்விக்குரியதாக இருக்குது, எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து அவர் ஃபார்முக்கு திரும்பி இருக்காருன்னு சொல்லிட்டு ரீசெண்ட் கேமில் நம்ம பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே ருத்துராஜை விட டெவன் கான்வே வந்து ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்காருன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ரெண்டாவது அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்.
ஸோ லாஸ்ட் இயர் வந்து டெவன் கான்வே மிஸ் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு முந்தின வருஷம் ரெண்டாவது இப்போ ரீசெண்டாக அவருக்கு இருக்கிற அந்த ஃபார்ம் இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ 50+ கண்டிப்பாக வந்து நான் வந்து சிஎஸ்கே தான் கொடுப்பேன். நிறைய பேர் கேட்கலாம், ஏன்னாப்பா சிஎஸ்கே 50+ன்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள பேரெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியும். அகைன் அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இருந்தாலும் சிஎஸ்கே பேரும் வந்து நார்மலாக வந்து எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பால் வந்து 6 அடிக்கக்கூடிய பேர் அப்படி சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அவங்க ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனால் போர்டில் வந்து ரன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அது தெரியாத மாதிரி அடிப்பாங்க. ஸோ ஆவரேஜாக 170+ அப்படின்னால கண்டிப்பாக நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நிறையா பேர் இருக்காங்கன்றதான் உண்மை. ஸோ 5th நம்ம சிஎஸ்கே, அதற்கு அடுத்தபடியாக 4th வரும்போது வேறு யாரும் இல்லை, ஜிடி தான். ஸோ ஜிடின்னு ஒன்று 2 டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன் அங்கே இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து ஓப்பனிங்கில் சாய் சுதர்ஷன் வருவாரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பட்லர் கன்ஃபார்ம், ஸோ சுப்மன் கில் கன்ஃபார்ம். ஸோ சுப்மன் கில் அண்ட் பட்லர், ஸோ இந்த 2 பேரை அடிச்சிக்க முடியுமானா கண்டிப்பாக வந்து இந்த பேரை அடிக்கிறதுக்குன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். மும்பையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பேருமே பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து யார் சக்ஸஸ்ஃபுல்லாக தங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்கன்ற பொறுத்து தான் வந்து மாறும். ஸோ இப்போதைக்கு நான் சொல்கிற பேரெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ சென்னைக்கு முன்னாடி அதாவது 4th வந்து ஜிடி கொடுப்பேன். சுப்மன் கில் அண்டு பட்லர். ஸோ இதுவும் நல்ல பேர் தான். ஸோ பட்லர் வந்து ஆல்ரெடி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், ஆரஞ்சு கேப் ஹோல்டர். ஸோ சுப்மன் கில்லும் ஆரஞ்சு கேப் ஹோல்டர் தான். ஸோ அடுத்தடுத்த வருஷம் வந்து 2 பேரும் ஆரஞ்சு கேப் ஹோல்டர் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த 2 பேர் தான் வந்து ஜிடிக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு 4வது தான் சொல்லுவேன். ஸோ 2வது 3வது வரும்போது கண்டிப்பாக வந்து வேறு யாருமே இல்லை, நம்ம நெய்பர்ஹுட் ஆர்சிபி. விராட் கோலி கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். சரி, விராட் கோலிக்கு அந்தளவு ஸ்ட்ரைக் ரேட் இல்லைப்பா, அவர் எப்படி பண்ணி வந்து 3வது கொடுப்பேன்ற மாதிரி கேட்பீங்க. நான் அவருக்காக மட்டும் இல்லை, 2வது விராட் கோலி கூட இறங்க போகிற பில் சால்ட். ஸோ கேகேஆருக்கு லாஸ்ட் இயர் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதனால தான் ஃபைட் பண்ணி வாங்கியிருந்தாங்க. ஸோ பில் சால்ட் அண்ட் விராட் கோலி உண்மையிலே அந்த சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு இந்த பேரை அடிச்சிக்க முடியுமானா கண்டிப்பாக வந்து வேறு எதிரணிகள் வேறு என்ன பேர் வேணும் வரலாம். ஸோ இருந்தாலும் பில் சால்ட் கூட இருக்கும்போது கண்டிப்பாக விராட் கோலி வந்து அவருக்கு ஈக்குவலாக வந்து போவார்ன்றது எந்த டவுட்டுமே இல்லை. அதுதான் விராட் கோலி ஸ்ட்ரென்த்தும் கூட. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு நான் சொன்னது வேறு, விராட் கோலிக்கு நான் சொல்கிறது வேறு. அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா சின்னசாமி மாதிரி ஒரு ஸ்டேடியத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஆப்போனன்ட் பேட்ஸ்மேன் எந்த கியரில் போகிறோம் அதே கியரில் போகக்கூடிய ஆள் தான் நம்ம விராட் கோலி. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து இதுவும் நல்லா பேருன்னு தான் சொல்லுவேன். இவங்களுக்கு வந்து 3வது இடம் கொடுத்துருக்கேன். ஸோ 2வது இடம் பார்த்தோன்னா இதில் தான் நிறையா பேர் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து எஸ்ஆர்ஹெச்சும் சரி, 2வது டெல்லியும் சரி, எஸ்ஆர்ஹெச் எந்த அளவுக்கு இருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் 2nd அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் தான் கொடுப்பேன். ஸோ ஆல்ரெடி வந்து ப்ரூவ் பண்ண ஒரு ஓப்பனிங் தான் கண்டிப்பாக சொல்லும், டிராவிட் சேட் அண்டு அபிஷேக் சர்மா. ஸோ டிராவிட் சேட் இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு எதிராக வந்து டெஸ்ட்டில் வந்து பிறந்துட்டு தான் இருக்காரு. ஸோ டெஸ்ட்டு இந்த அளவுக்கு ஆடுறோன்னா கண்டிப்பாக வந்து 2020 எப்படி ஆடும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுவும் நம்ம இந்தியன் கண்டிஷன் வந்து ஆஸ்ட்ரேலியன் பேர்சி எல்லாருக்குமே வந்து அத்துப்படி ஆயிடுச்சுன்றது தான் உண்மை. ஸோ 10 வருஷத்துக்கு மேலே விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எந்த பிளேயராக இருந்தாலும் எந்த கிரவுண்டாக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்கன்றதான் உண்மை. ஸோ டிராவிட் சேட் அண்ட் அபிஷேக் சர்மா கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு லாஸ்ட் இயரோட இன்னும் கொஞ்சம் ஹையராக தான் அடிக்கணும்னு அவங்க பிளான் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை. சரி, ஓகே, எல்லாமே சொல்லிட்டப்பா, சரி இப்போ மிச்ச டீம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். டெல்லி. ஸோ டெல்லிக்கு எப்படி நீ வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுக்கணும்னு சொல்லி நிறையா பேர் கேட்பாங்க. ஸோ அதுக்கு முதல் காரணம் வந்து ஜாக் ஃப்ரேசர். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எப்படி பில் சால்ட்டுக்கு வந்து நம்ம லாஸ்ட் இயர் எப்படி பேசுகிறோமோ ஸோ அதே மாதிரி ஜாக் ஃப்ரேசரை பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆனோம். அவர் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு உண்மையில் வந்து ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் ஓப்பனிங் இறக்கி விட்டோன்னா அந்த பவர் பிளேவை மினிமம் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 80 to 100 தான் அந்த 6 ஓவருக்கு அவங்க டார்கெட் பண்ணுறது. ஸோ ஃப்ரேசர் கண்டிப்பாக வந்து வந்தால் மழை போனால் என் விக்கெட்டுன்ற மாதிரி தான் ஆட போகிறது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 2வது அவர் முக்கியமாக ஒரு ஃபார்மில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேராக இறங்கக்கூடிய கேஎல் ராகுல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கேஎல் ராகுல் ஓப்பனிங் இறங்குவாரான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா டூப்ளிசிஸ் வேறு அங்கே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டூப்ளிசிஸ் ஃபார்ம் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். பவர் பிளேலாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவார்னு. ஸோ 180+ ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து அவர் அடிச்சுட்ருக்காரு. ஸோ நிறைய பேர் யோசிக்கலாம், இருந்தாலும் டூப்ளிசிஸ் இருக்கும்போது நீ வந்து ஃப்ரேசர் ஒருத்தர் இருக்காருன்றதுக்காக டூப்ளிசிஸ் அண்ட் ஃப்ரேசருக்கு வந்து நம்பர் 1 கொடுக்குறதா ரொம்ப ஓவர்ப்பா. அதுவும் வந்து எஸ்ஆர்ஹெச்சை விட இவங்க வந்து நல்லா பேரான்றன்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஃப்ரேசர் அண்ட் டூப்ளிசிஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 2 பேர் ஓப்பனிங் இறங்குனாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இருக்கும். இப்போ டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா எப்படியும் ஹிட்டிங் தான் போவாங்க. ஸோ அந்த விக்கெட் லாஸுன்றது இந்த பேரோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்தால் வரட்டுன்ற மாதிரி தான் அடிக்க போகிறாங்க. இருந்தாலும் நம்ம டூப்ளிசிஸ் அண்டு ஃப்ரேசர் வந்து அவங்க விக்கெட்டு விடக்கூடாதுன்றதில் இன்னும் தெளிவாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் டெல்லிக்கு வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துருக்கேன். இதில் 1, 2, 3, 4, 5 ஸோ இந்த டாப் 5 வந்து எப்படி வேணால் அலைன்மெண்ட் மாறலாம்.
உங்களுக்கு எந்த டீம் வந்து பெஸ்ட் பேராக இருக்குன்னு தெரியும் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இதற்கு அடுத்தபடியாக ஒரு டீமோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, ரெண்டாவது டீம் போலிங் ஸ்ட்ரென்த் என்னன்றதை டீட்டெயிலாக வந்து அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கறத நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ தர முடிச்சு நம்ம அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விரும்புகிறது சண்முகம்.